கேக்குறேன், நீ பெத்த பிள்ளை தானே நானு? இல்ல எங்கயாவது குப்பத்தொடியில இருந்து தூக்கி வந்தியா? பெத்த பிள்ளைக்கு படிப்புக்கு செலவுக்கு யாரு பணம் கொடுப்பா? நீ தானே கொடுக்கணும். ஏமா நான் குடிக்க சீட்டாரமா பணம் கேட்டேன். எப்ப பணம் கேட்டாலும் இல்ல இல்லங்கிறது. பெத்த பிள்ளை கொடுக்காம யாருக்கு மிச்சப்படுத்துற? உன் பொண்ணுக்கு ஹனிமூன் போறதுக்கு மட்டும் பணம் கொடுக்குற, என் படிப்புக்கு பணம் கொடுக்க மாட்டியா? இத பாரு சூர்யா, கத்தி கேட்டா காரியம் நடந்துருங்கிற நினைப்ப முதல்ல மாத்திக்க. இவ்ளோ காலம் உங்க அப்பா செஞ்ச வேலைய நீ செய்ய ஆரம்பிச்சிடாத. நீ கேக்குற முறையும் சரியானதில்ல, நீ கேக்குற தொகையும் நியாயமானதில்ல. என்னடா செலவு உனக்கு? உன்னை ஹாஸ்டல்ல சேர்த்த அன்னைக்கு 2 டைமுக்கு சேர்த்துதான் பணம் கட்டியிருக்கேன். உனக்கு அப்பப்போ கை செலவுக்கும் பணம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறமும் வந்து இவ்ளோ குடு அவ்ளோ குடுன்னு கேட்டா என்னடா அர்த்தம்? இந்த தடவை கொடுக்க முடியாதுடா. அப்படி குடுக்கணும்னா என்ன செலவுன்னு கணக்கு சொல்லிட்டு வாங்கிட்டு போ. உன்னை பத்தி அப்பா சொன்னது சரிதான் போல இருக்கு. டேய், அளவுக்கு மீறி பேசுன அடி வாங்குவேடா. நீ அடிச்சு பயப்பட வயசுலாம் நான் எப்பவோ தாண்டிட்டேன். இப்ப நான் அடிச்சு மத்தவங்க பயப்பட வயசு. என்ன பேச்சு பேசுற? அம்மா என்னங்கம்மா இவ்வளவு பேச்சு பேசிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? விடு செல்வி, என்னடா பேச்சுது? நீ பேசுறதோட அர்த்தம் தெரிஞ்சுதான் பேசுறியா? ரொம்ப தாண்டா கிட்ட போயிருக்க. இத பாரு, இனிமே நீ இங்க வந்து உங்க 2 பேருக்கு இங்க என்ன வேலை? வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்குறீங்களா? Don't you feel this is my personal? படிச்சவங்க தானே நீங்க. Please try to understand. போங்க போய் படுங்க. டேய், உனக்கு எப்போ எதுக்கு பணம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இங்க வந்து சத்தம் போடுறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். போடா போடா. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு அப்பாவுக்கு பிரச்சனை இருக்கு, அதுக்காக அப்பா கூட இருக்க கூடாதுன்னு சொல்றதுல நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லப்பா, உங்களை விட எனக்கு அப்பா தான் முக்கியம்னு தீர்மானமா சொல்லிட்டேன்பா. வெரி குட். அவ அதுக்கு என்ன சொன்னா? ஒன்னும் சொல்லிருக்க மாட்டாளே. சரி, காசாவது கொடுத்தாளா? குடுக்கறதுன்னு சொன்னாங்க, நான் தான் வேணான்ட்டேன். ஏண்டா வர காசை எதுக்கடா வேண்டான்னு சொன்ன? என் செலவு பாத்துக்கிறதுக்கும் என்ன படிக்க வைக்கிறதுக்கும் என் அப்பா இருக்காங்கன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன்பா. அதுவும் என் அப்பாவை திட்டிட்டு பணம் கொடுத்தா நான் வாங்கிக்குவேனா? ஏண்டா அவசரப்பட்டு ஏண்டா வேண்டான்னு சொன்ன? ஏன்பா உனக்கு ரோசமே கிடையாதா? உன்னை திட்டு கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கு கூலி வாங்க சொல்றியா? அதுக்கு இல்லடா, ஆனா என்ன சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு நீ கூலி கேப்பியே, அதான் யோசனையா இருக்கு. அப்புறமா யோசனை பண்ணு, முதல்ல பணத்தை கொடு, நான் கிளம்புறேன். டேய் சூர்யா கண்ணா, என்கிட்ட ஏதுடா பணம்? கண்ணா, அடுத்த மாசம் ஒரு பார்ட்டி கிட்ட இருந்து பல்கா ஒரு அமௌண்ட் வருது. அது வரட்டும், எவ்வளவு வேணா நீ எடுத்துக்கோ. ஓகே, அந்த கதையே வேணாம். அப்புறம் அடுத்த மாசமும் பார்ட்டி வரல பணம் வரணும் இதே கதை சொன்னீங்கன்னா, இதே அம்மா இருந்தாங்கன்னா எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் கேட்டோன்னு பணம் கொடுப்பாங்க. இப்ப அவங்க கொடுத்த காசை கூட வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன்பா. உனக்கு மேல பாசமே இல்லப்பா. ராஜா ராஜா ராஜா, எதுக்குடா கோவம்? கொஞ்சம் பொறுமையா இருடா. டேய் அருள் சார், எப்படி வா? காலையில உங்ககிட்ட கேஷ் கொடுத்த இல்ல? ஆமா. எடு, இப்படி கொடு. சம்பள காசு சார், அதையே நீங்க முழுசா கொடுக்கல. கொடுக்காம ஓடிடுவானா? அடுத்த மாசம் வட்டியோட கொடுக்கறேன். ஓகே. ஆமா, அசலையே காணோம், இதுல வட்டி வேற கொடுக்கறாராமா. என்ன சொன்ன? இல்ல இல்ல, நீங்க தங்கமான மனுஷன், சொன்னா சொன்ன தேதிக்கு சம்பளம் கொடுத்துருவீங்கன்னு சொன்னேன். அது இந்த ராஜா என்ஜாய் பண்ண. நல்ல அப்ப நல்ல பிள்ளை. 1500க்கு 500 ஜாஸ்தி கொடுத்துட்டல. ஒரு நாள் செலவுக்கு காணாதுப்பா. அட்டங்கப்பா, எப்படியாவது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. அடுத்த மாசம் பல்க் அமௌண்ட் வருதுல, அதுல எவ்வளவு வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்க. ஓகே ப்ளீஸ் ராஜா, ப்ளீஸ். ஹாஸ்டலுக்கு டைம் ஆச்சு, நீ போ. நீ போடா ராஜா, நான் சொல்றேன். நீ போ. ஓவரா போறப்பா. ஓகே, நான் கிளம்புறேம்மா. ஏங்க என்னது இது? சாப்பிடாம கொள்ளாம கிளம்புறிய? ஆபீஸ்க்கு யாரும் மேலதிகாரி வராவளா? நான் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலதான் ஆபீஸ்க்கே போறேன். 1/2 நாள் லீவ் போட்டிருக்கேன். எதுக்கு? அது நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் போன பேசுங்க. என்னம்மா, செம்பகனிக்கு வேலைக்கு போய் சேர போறாள். அவ மெட்ராஸுக்கு புதுசு, திக்கு தசை தெரியாத பொண்ணு. என்ன கொண்டு போய் ஆபீஸ்ல வேலைக்கு விடுங்க மாமான்னு சொன்னா நானும் வரேன்னு சொல்லிருக்கேன். அதுக்கு தான் கிளம்பி இருக்கேன். வர்றவ போறவங்களுக்குலாம் லீவ் போட்டு அலைஞ்சீங்கன்னா
உங்க சம்பளத்தை யாரும் அவ அம்மா கறி வந்து குடுக்க போறாளா? நேத்து என்னடானா அவளை ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட போறேன்னு லீவ் எல்லாம் போட்டுட்டீரு. இன்னைக்கு என்னன்னா அவளை வேலையில கொண்டு போய் விட போறேன்னு லீவ் போட்டிருக்கலாங்க. அவ என்ன பச்சை பிள்ளையா? குத்தாலத்துல இருந்து இங்க சென்னைக்கு பஸ்ல வந்தவளுக்கு தனியா இங்க இருக்கிற மயிலாப்பூர்ல இருந்து அடையாருக்கு ஒரு ஆட்டோல போக தெரியாதாங்க. இதுக்கு நீங்க தான் கொண்டு போய் விடணுமோ? அதெல்லாம் அவ போய்க்குடுவா. நான் சொல்றத கேளுமா, வரேன்னு சொல்லிட்டேமா. பாவமாவ இந்த பாவம் பார்த்ததெல்லாம் போதும். தேவை உள்ளவா போய் பழகிக்குவா. நீங்க உங்க வேலையை பாருங்க. என்னமா யாரு அவதானே? அவ பேசிடுமா? தேவையில்லாத வேலை. இன்னைக்கு ஃபுல்லா இந்த செல்போனே நீங்க யூஸ் பண்ண கூடாது, பாத்துக்கங்க. ஏமா ஆபீஸ்ல இருந்து போன் வந்தா நான் எதுலமா பேசுறது? ஆமா, இதுக்கு முன்னாடி எல்லாரும் செல்போனு கைமா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் செல்போனை பயன்படுத்தலன்னா ஒண்ணு குடி மூழ்கி போயிடாது. சரி, லீவ் போட்டதுதான் போட்டுட்டீரு. எனக்கு கொஞ்சம் டி நகர்ல வேலை இருக்கு. டி நகர்ல உனக்கு என்ன வேலை? டி நகர்ல ஏதோ ஒரு வேலை இருக்கு. வாங்க, டிரைவர் வேலையை ஏதோ பாருங்க. வாங்க என்ன இப்போ? செம்பகம், வேலைக்கு போறப்புல டிஃபன் ரெடியா இருக்கு, வா சாப்பிட்டு போலாம். இல்ல வேணாங்கா. என்ன வேலைக்கு போறப்புல பட்னியா போலாமா? சாப்பிட்டு போ. ரெண்டுட்டே வாயில பிச்சு போட்டு போ. என்ன? இல்ல வேணாங்கா, டைம் ஆச்சு. என்னம்மா ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? என்ன டிஃபனே வேணான்ற? என்னடாம்மா? இல்ல வேலையில சேர வேண்டிய இடம் மாமாக்கு தான் தெரியும். வந்து கூட்டிட்டு போறேன்னாரு. டைம் ஆச்சு, இன்னும் காணும். அதான் போன் பண்ணி கேளுடா. பண்ணேங்கா, ரிங் போயிட்டே இருக்கு, ஆனா அட்டென்ட் பண்ணல. வண்டியில இருந்தே வருவாரா, அதனால எடுக்காம இருப்பாரு. இதுக்கு போய் டென்ஷன் ஆகலாமா? இல்லக்கா, இன்னும் வெயிட் பண்ண ரொம்ப லேட் ஆயிடும். வேலையில சேர அன்னைக்கு லேட்டா போனா நல்லா இருக்காதுல்ல. வேணா அம்மாட்ட சொல்லு. வேண்டாக்கா, அவங்க ஏற்கனவே என் மேல கோவமா இருக்காங்க. நேத்து நைட்டு சுருக்கம் பேசிட்டாங்க. இங்க பாரு, அம்மா பத்தி தெரியாம இருக்க. ஒரு நேரம் கோவமா அப்படி பேசுவாங்க. ரொம்ப நல்லவங்க. வேணா நான் போய் பேசட்டுமா? நான் போய் பேசுறேன், இரு, நான் போய் பேசுறேன். என்ன செண்பகா, சுவிட்ச் ஆஃப்னு வருது. நம்பர் கரெக்ட் தானே? கரெக்ட் தான் மேடம். நான் போன் பண்ணப்போ ரிங் போயிட்டு தான் இருந்தது. சரிதான், எதுக்கு தொந்தரவுன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு போல இருக்கு. என்ன மனுஷனும். ஏய், அவர் வரலன்னா என்ன, நான் கூட்டிட்டு போறேன். ஒரு நிமிஷம் மேடம். ஏய், இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ சௌக்கியமா இருக்க. அருவி மலைன்னு குற்றாலத்துல இருந்தேன். ஆனா சென்னை உங்க ஊர் மாதிரி கிடையாதுமா. ரொம்ப கசகசான்னு இருக்கும். சீசன் சமயத்துல எங்க ஊர்லயும் ஜனக்கூட்டம் அதிகமா தான் இருக்கும் மேடம். நம்ம ஹாஸ்டல்ல இருந்து ஆபீஸ்க்கு பஸ் கிடையாதா மேடம்? இருக்கே, அடையாறு திருவான்மையூர்னு போர்டு இருக்கும். அந்த எல்லா வண்டியும் போகும். ஒருவேளை பஸ் கிடைக்கலனா ஷேர் ஆட்டோ இருக்கும். பஸ் விட கொஞ்சம் காசு கூட, ஆட்டோவை விட ரொம்ப குறைச்சல். நீ கையை காட்டுற இடத்துல ஏத்திக்குவான், நீ நிப்பாட்டுன்னு சொல்ற இடத்துல நிப்பாட்டுவான். பஸ் தான் மேடம் சௌரியம். ஆட்டோனா வாங்குற சம்பளம் ஆட்டோக்கே போயிடும். கரெக்ட் தான். சென்னையில ஆட்டோக்காரங்க பண்ற அட்டூழியத்துக்கு அளவே இல்ல. பல ஆட்டோல சைலன்சரே இருக்காது. டப்பு டிப்புன்னு சத்தத்துல காதே கிழிஞ்சு போயிடும். எல்லா ஆட்டோ டிரைவரையும் ஒரே மாதிரியே நினைக்காதீங்கம்மா. சில சமயம் ஆட்டோல ஏறவங்க எவ்வளவு கொடைச்சல் கொடுப்பாங்கன்னு தெரியுமாமா? ஊர்ல இருந்து மஞ்சள் பைய தூக்கின்னு வருவானுங்க. ஆட்டோவை போலீஸ்காரங்க மணக்கனுக்கு அப்பாலதான் தெரியும் அவன் தீவிரவாதியா இருப்பான். கடைசியில எங்களதாமா போலீஸ்காரங்க புடிச்சு கொடைச்சல் கொடுப்பாங்க. இன்னும் சில பேர்லாம் இருக்காங்கம்மா, டீசெண்டா பையெல்லாம் தூக்கின்னு வருவானுங்க. அப்பால இறங்கும் போது பையோட ஸ்பீக்கரையும் தூக்கின்னு போயிருவாங்கம்மா. நாங்க எதுவும் பையெல்லாம் கொண்டு வரலப்பா. நல்ல காலம், 10 காலுக்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அப்ப நான் கிளம்பட்டா? இல்ல மேடம். ஓகே, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ.   மீ.                                                                                                                                       குடு.
பணவா இல்ல அட்டடேஷனா? அதெல்லாம் ஐயாட்ட தான் கொடுக்கணும். போய் அங்க உட்காருங்க போங்க. என்ன சார் இவ்ளோ கோவப்படுறீங்க? நான் ஏன் கோவப்படுறேன், ஏன் சிரிக்கிறேன்னு வர போறவங்க எல்லாம் சொல்லணும் சட்டம் கிடையாது. சட்டம் இருந்தா மட்டும் எல்லாத்தையும் சட்டப்படி செஞ்சிருவீங்களாக்கும்? வா. கவர்மெண்ட் கோழி முட்டை அம்மிக்கல்லுல மோதுனா அம்மிக்கல்லு தான் உடையும்னு கேள்விப்பட்டிருக்கியா? அது இதுதான். அத இன்னொரு கவர்மெண்ட் கோழி முட்டைக்கிட்டே சொல்றேன் பாரு. நாளைக்கு நீயும் இங்கதானே உட்கார போற? நான் எப்படிலாம் இருக்க மாட்டேன் மேடம்.